ஏழ்மையிலும் எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கின்றானோ அவனைத் தான் தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சஷ்டியில் விடியலில் இந்த சிங்காரவேலன் உன் இல்லத்திற்குள் இருக்கின்றார் என்றால் மட்டும்தான் உன்னால் என் வாக்கினை கேட்க முடியும். உன் இல்லத்தில் வந்திருக்கின்ற என் வாக்கினை கேட்காமல் சென்று உன் முருகன் என்னை இந்த விடியலில் அவமதித்து விடாதே. சஷ்டியின் விடியல் இந்த சிங்காரவேலனுக்கு உகந்த விடியல். இந்த சிங்காரவேலனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிறைவேறப் போகின்ற விடியல். என்னிடத்தில் வேண்டி நின்ற விஷயங்களை எல்லாம் இன்று நான் உனக்கு மனதார கொடுக்கப் போகின்றேன். விடியல் அல்லவா? இந்த நாளில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் வெளியே வர வேண்டும். நீ உனக்குள் ஒளித்து மறைத்து வைத்திருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் இந்த முருகன் என்னிடத்தில் மட்டும் நீ சொல்ல வேண்டும். ஏனென்றால் சில விஷயங்கள் உன் மனதிற்குள் இருப்பதை நீ என்னிடத்தில் வெளிப்படுத்தினாயானால் இந்த சிங்காரவேலன் அதற்கு சரியான தீர்வை உனக்கு கொடுப்பேன். இல்லாத பட்சத்தில் உன்னுடைய ரகசியம் என்னவென்று எனக்கு தெரிந்தாலும் அதை நீ சொல்லாமல் ஒருபொழுதும் உன்னிடத்தில் நான் கொண்டு வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முருகனின் மீது அன்பு கொண்டு நீ என்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பினை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இந்த சிங்காரவேலன் நோக்கி நீ முருகா முருகா என்று அழைத்தாலும் முருகன் உன்னை தேடி வரும்பொழுது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்களை என்னுடைய உச்சபட்ச அன்போடு உனக்கு வெளிக்காட்டி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்று இந்த பொழுது இந்த சிங்காரவேலனோடு உனக்கு விடிந்திருக்கின்றது. நான் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. ஏனென்றால் நான் நினைத்ததைத்தான் நீயும் நினைத்திருக்கின்றாய். ஆனால் முருகன் உனக்கு இதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல முடிவோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உனக்குள் இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு உன் கைகளில் இருக்கின்றது. அதையெல்லாம் விடுத்து நீ யாரிடத்திலும் சென்று இதற்கான தீர்வினை தேடி கொண்டிருக்காதே. நீ தேடி கொண்டிருப்பதனாலே என்னவோ சரியான நேரத்தில் உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் சரியாக கிடைத்துவிடவில்லை. எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கென்று தர நினைக்கின்றது. நீயும் அதற்கு ஏற்றது போல இருந்து விட்டாயானால் நிச்சயமாக நீ கேட்கின்ற எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரித்தாக்கி கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள். சிங்காரவேலனின் வாக்கை இந்த விடியலில் நாம் கேட்டு விட்டோம் என்றால் நமக்கு இது இன்று நல்லது நடக்கும், நாம் நினைத்தது எல்லாம் நம் கைகளில் கிடைக்கும் என்று நினைத்தாய். என் தங்கமே, என் வாக்கினை கேட்கின்றாய்? இல்லை இல்லை, முருகனின் குரலை கேட்டுவிட்டால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது என்று நீ யோசிக்கின்றாய். முருகனோடு நாம் இருப்பதாக உணர்ந்துவிட்டால் நம் மனதிற்குள் ஏதோ ஒரு அமைதி கிடைக்கின்றது. அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்ற குழந்தையாக இருந்தால் முருகன் இத்தனை நேரம் முன்னிடத்தில் பேசி கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளை, நீ என் மீது கொண்ட அன்பினால் என்னை தேடி தேடி வருகின்றாய். முருகன் என்று சொல்லி நீ என்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் முருகன் உன்னை அன்போடு தான் பார்க்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு என் மீது எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றதோ அதைவிட பல மடங்கு அதிகமான அன்பு எனக்கு உன் மீது இருக்கின்றது. நான் ஒரு முறை உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அதிலிருந்து ஒரு நாளும் மீறி செல்ல மாட்டேன். அதிலும் குறிப்பாக சஷ்டியில் இந்த முருகன் உனக்கு கொடுக்கின்ற வரம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆரம்பத்தில் எந்த ஒரு செயலையும் நீ செய்ய நினைத்தாலும் அது உனக்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எதுவும் தெரியாமல் ஓரிடத்தில் கால் வைக்கும் பொழுது அது முதலில் உனக்கு பிரச்சனைகளாகத்தான் தெரியும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல
இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும்பொழுது ஆரம்பத்தில் எது உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதில் இன்று நீ மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று நின்று கொண்டிருப்பாய். உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது நீ ஒரு வேலையில் சேர்கிறாய் என்றால் அங்கே ஆரம்பத்தில் அனைத்துமே மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் நீ கொண்டிருப்பாய். இருந்தாலும் அந்த பொழுது இது எத்தனை கடினமாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் நீ கற்றுக்கொண்டிருப்பாய். நாட்கள் செல்ல செல்ல அது உனக்கு பழகிவிடும். எளிதாக அதனை நீ கையாள தொடங்கி விடுவாய். அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இடத்திற்கு நீ வந்து விடுவாய். அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பதனை புரிந்து கொண்டு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கின்றது என்று சொல்லி அதிலிருந்து முடிவெடுத்து விடாதே. நிச்சயமாக எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நன்மைகளை உனக்கு கிடைக்கும். எதனால் உனக்கு வாழ்க்கை இதையெல்லாம் கொடுத்தது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சிங்காரவேலன் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு? முருகன் எல்லா விஷயத்தையும் என்னுடைய கஷ்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அது இந்த சிங்காரவேலனினுடைய பிரச்சனை. உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அது இந்த சிங்காரவேலனின் அருளால் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கின்றான், உன் இல்லத்திற்குள் நிறைந்திருக்கின்றான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். வேறெங்கும் என்னை தேடி அலையாதே. நான் இருக்கின்ற இடம் உன்னுடைய மனது. உன்னுடைய இதயத்தில் இந்த சிங்காரவேலன் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என்னுடைய அருளை வேண்டி என் முன்னால் உண்மையான அன்போடு கருணை உள்ளத்தோடும் நிற்கின்ற குழந்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்கள் ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவார்கள். அவர்களுக்கு அதற்கான அத்தனை தகுதியும் வந்துவிடும். அது என்ன தகுதி? இந்த சிங்காரவேலன் முன்னால் வேண்டி இருக்கின்றது. என் தங்கமே, என் முன்னால் நிற்பதற்கு வேண்டிய தகுதிகள் உண்மையும் நேர்மையும், யார் மனதையும் காயப்படுத்தாத ஒரு நல்ல குணமும், எப்பொழுதும் தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, அடுத்தவர்களுக்கு தன்னால் உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் எந்த ஒரு உபத்திரமும் செய்யாமல் இருப்பது. இது போன்ற தகுதிகள் யாருக்கும் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த சிங்காரவேலனின் முன்னால் நிற்க முடியும். என் முன்னால் நின்று என்னுடைய ஆசிகளை பெற முடியும். ஏனென்றால் இந்த முருகன் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றை தருவதற்காக இந்த சஷ்டியின் விடியலில் வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய தேவை இப்பொழுது இந்த சிங்காரவேலனால் நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அதனால் முருகன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றான் என்பதனை உணர்ந்து என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு ஒருபொழுதும் எதையும் கொடுக்க மாட்டேன் என்று இந்த சிங்காரவேலன் சொன்னது கிடையாது. எதுவுமே உனக்கு கிடைக்க விடாமல் நான் தடுத்து நிறுத்தியதும் கிடையாது. உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா நல்ல விஷயங்களை ஆனாலும் அதை பார்த்து முதலில் சந்தோஷப்படுவது இந்த சிங்காரவேலன் நானாகத்தான் இருப்பேன் என்பதனை மறக்காதே. என்றும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும், உனக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும், தாயாகவும், தோழியாகவும், சகோதர சகோதரியாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்காரவேலன் என்றும் உனக்கு நிரந்தரமானவன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.